ரோபோ சங்கருடைய கடைசி நிமிஷத்துல இந்திரஜா என்ன சொன்னாங்கன்றத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். பிரபல நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் பாத்தீங்கன்னா, நேற்று சிறுநீரக கோளாறு, உடல்நல பிரச்சனை, அது மட்டும் இல்லாம நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக இறந்து போயிட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல அவரு தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கும்போது தான் இறந்து போயிருக்காரு. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பயங்கரமா வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே இப்ப அவருடைய பொண்ண பாத்தீங்கன்னா, அப்பாவுடைய செல்லம். எப்பயுமே அப்பாவ சார்ந்து தான் இருப்பாங்க. இமோஷனலா அப்பா மேல அடிக்ட் ஆன ஒருத்தரு. எப்பவுமே அவர் வாழ்றதே தன்னுடைய பொண்ணுக்காக மட்டும்தான், தன்னுடைய மனைவிக்காக மட்டும்தான் யோசிக்கக்கூடிய ஒரு நபரு. அது மட்டும் இல்லாம அவருடைய அந்த கடைசி தருவாயில அவர் உயிர் பிரியிற தருணத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய மனைவியும் மகளும் தான் பக்கத்திலேயே இருந்தாங்களாம். 2 பேருமே வச்ச கண் வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தாங்களாம். எப்படியாவது குணமாயிட்டு வந்துருவாரு, அம்பி படத்துல நடிக்க போறாரு, நம்மள என்டர்டெயின் பண்ண போறாரு, சீக்கிரமா சரியாயிருவாருன்னு இத்தனை நம்பிக்கை அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனா அந்த நம்பிக்கை எல்லாமே அழிஞ்சு போற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப ரோபோ சங்கருடைய குடும்ப வாழ்க்கையில நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவான நபர். அவர் நிறையவே வந்துட்டு மத்தவங்கள சிரிக்க வச்சிருக்காரு. நிறையவே மத்தவங்கள சுத்தி இருக்கவங்கள ஹாப்பியா இருக்கிறதுக்காக மெனக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய படங்கள், ரியாலிட்டி ஷோஸ், திருவிழாக்கள், அதையும் தாண்டி தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல ஸ்டாண்ட் அப் காமெடி ஒரு பக்கம், தனியா பாத்தீங்கன்னா மிமிக்ரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆக்டிங்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே தன்னுடைய பங்கு கொடுத்த ஒரு நபரு. அவருடைய கடைசி நிமிஷத்துல இந்திரஜா சொல்லியிருக்காங்க, அப்பா எப்பவுமே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க, காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, எங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க இல்லாம அந்த டைம் ஓடவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு எனக்காக துணையா இருங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, எப்படியாவது வந்துருங்கப்பா. என்னை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. எப்படியாவது இதெல்லாம் ஜோக்குன்னு சொல்லிருங்கப்பா. திருப்பி வந்துருங்க. எப்ப பாரு கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பீங்களே, நீங்க அமைதியா இருக்கிறது நல்லாவே இல்லப்பா. ஏதாவது பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்திரஜா வந்து கூக்குரலிட்டு அழுத அந்த தருணம் இருக்கு இல்லையா, பாக்குற எல்லாரையுமே உருக வச்சிருச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ரோபோ சங்கர் அவர்களுடைய இறப்பு அப்படின்றதுல இருந்து இந்திரஜா எப்படி மீண்டு வரப்போறாங்கன்றது பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில முதல் நாயகன் அப்படின்றது அப்பா மட்டும்தான். அவங்கள தாண்டி அந்த இடத்த வேற யாராலையும் ரீப்ளேஸே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.